ஹலோ, டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேன். நான் டாக்டர் மிஸ்ஸஸ் சத்யமூர்த்தி பேசுறேன். என்ன விஷயம்? உங்க பொண்ணு மிஸ் அருணா இங்க ரிமாண்ட்ல இருக்கு. என் பொண்ணு என்ன உளறீங்க? எஸ், பெரியவங்க யாராவது வந்து ஜாமீன் கொடுத்து கூட்டிட்டு போங்க. என்ன இன்ஸ்பெக்டர், ஊருக்கு புதுசா? அப்படித்தான் நினைக்கிறேன். நான் யார் தெரியுமா? உடனே என் பொண்ணை ரிலீஸ் பண்ணுங்க. இல்ல இப்ப நான் மினிஸ்டருக்கு போன் பண்ணுவேன். ஆளே இல்லாத இடம், யாரெங்களா திரியிற இடம், காடு, முதுமலை காடு, கேள்விப்பட்டிருக்கியா? அந்த இடத்துக்கு ஓட்டிடுவேன். முதல்ல அதை செய்யுங்க. அதான் என் சொந்த ஊரு. ரொம்ப நாளா நான் அங்க டிரான்ஸ்பர் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உங்க புண்ணியத்திலாவது அது கிடைக்கட்டுமே. ஷட் அப். என்னைய எதிர்த்து பேசுறியா? அப்பா, உங்களை இல்ல அப்பா. என்ன பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்பா கூப்பிட்டா இருக்க மாட்டாரே. இரியா இரு, உன்னை கவனிச்சுக்கிறேன். அப்பா அப்பா. ஐயோ, என்னம்மா என்ன ஆச்சு? இனிமே என்ன ஆகணும்? மறுநாள் அவளை அரெஸ்ட் பண்ணி டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டர் எனக்கு போன் பண்ணா. நம்ம அருணாவையா? ஆமா. எனக்கு அப்பவே தெரியும். தேச தொண்டு, சமூக தொண்டு, இப்படி ஏதாவது ஒரு தொண்டு செஞ்சு ஜெயிலுக்கு போவான்னு. இப்ப என்ன தொண்டு செஞ்சா? அப்போ அப்போ நேரம் தெரியாம விளையாடாதீங்க. போங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. யாரு, நானா? ஆமா. எதுக்கு? ஜாமீன்ல கூட்டிட்டு வரதுக்கு. இந்தாமா, போலீஸ் ஸ்டேஷன்னா ரயில்வே ஸ்டேஷன், ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி நினைச்சியா ஜாலியா போயிட்டு வர்றதுக்கு? அங்க காக்கி சட்டை, கைவலங்கு, லாக்கப் எல்லாம் இருக்குமா? போலீஸா பயப்படுறீங்களா? உனக்கே பயப்படாத, அவனுக்கா பயப்பட போறேன்? ஏதாவது ஒண்ணு நடக்க ஒண்ணு பேசிட்டேன்னா என்ன உள்ள பிடிச்சு வச்சிருவானுங்க. அப்புறம் எங்க 2 பேர்த்தையும் நீ ஜாமீன்ல எடுக்க வேண்டி வரும். ஆமா, எனக்கு தெரியும். ஏன்பா, நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். உட்கார்ந்துட்டீங்க. எந்திரிமா. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இதுவே உங்க பொண்ணா இருந்தா அப்ப பறந்துருப்பீங்கல்ல. இப்ப உள்ள உட்கார்ந்து இருக்கிறது என் பொண்ணு தானே. பரவாயில்ல, இதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். அவளுக்கு ஒரு அப்பா இருக்காங்க. அந்த அப்பாவுக்கு போன் பண்ண. எனக்கு தெரியும். நீங்க ஒண்ணும் சொல்லி கொடுக்க வேண்டியது இல்ல. தெரியுமா? நம்பர் என்ன? அதுல இருக்கு பாரு. ஹலோ, நான் டாக்டர் மிஸ்டர் சத்யமூர்த்தி பேசுறேன். அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். கனெக்ஷன் கொடுங்க. சாரி மேடம், அவர் பேஷண்ட பாத்துட்டு இருக்காரு. யோ, நான் ஒரு பொண்டாட்டி பேசுறேயா. அர்ஜென்ட் விஷயம் கொடு. பேஷண்ட பாத்துட்டு இருக்காரு. இப்ப டிஸ்டர்ப் பண்ண கூடாது, மன்னிக்கணும். போன வச்சுட்டா. என்கிட்ட எதிர்த்து பேசுறான். பொண்டாட்டி சொல்லிமா பேசுறான். ரொம்ப தைரியசாலிமா. அப்போ அவரை சும்மா விடக்கூடாதுன்ற. இன்னைக்கு 2ல 1 பாத்திர வேண்டியதுதான். நான் இப்பவே போறேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே. ஐயோ, என்ன குழப்பாதீங்க. வழி அந்த பக்கம். உட்காரியா. என்னது உள்ளுக்குள்ள லொடக்குன்னு சத்தம் கேக்குது? வாழ்க்கை முடிக்கிட்டியா? என்னங்க, எந்திரிங்க. எங்க எழுந்திருக்க சொல்றேன்? எந்திரிங்க சொல்றேன். டாக்டர் சார், ராத்திரி ஆனா மூச்சு விட முடியல. ஒரே திணறது. மூச்சை இழுத்து பிடிச்சுக்க. விட்டா தானே திணறும். இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் டாக்டரை டிஸ்டர்ப் பண்றியே. என்னங்க, நம்ம அருணாவை போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சு வச்சிருக்காங்களாம். அருணாவை போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சு வச்சிருக்காங்களா? பலே, நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்தேன். டாக்டர் சார், ராத்திரி ஆனா தூக்கமே வரதில்லை. ஒரே நெஞ்சு எரிச்சல். நீங்க வயிறு எரியுது, நெஞ்சு எரியுதான். பேசாம மோர்ல நிறைய ஐஸ் போட்டு சாப்பிடு. எந்திரிங்க. யோ, ஒண்ணே இல்லையா? உட்காரியா. இத பாருங்க, இப்ப அருணாவை கூட்டிட்டு வரணும். யாரோ புது இன்ஸ்பெக்டர் போல இருக்கு. பெரியவங்க வந்தாட்டா விடுவேன்னு சட்டம் பேசுறான். அப்படியா? நல்ல போலீஸ்காரன் போல இருக்கு, அதனால தான் சட்டம் பேசுறான். டாக்டர் சார், ஓயாத தலைவலி 1 வருஷமா இருக்கு. ஒரு நாள் தலைவலிக்கே இங்க மருந்த காணும். 1 வருஷமா இருக்கா. என்ன அவரு கூட பேசி? நீ வீட்டுக்கு போ, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு டெலிபோன் பண்றேன். அப்படின்னா நீங்க இப்ப என் கூட வர போறது இல்ல. நம்ம பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன்லயே இருக்கட்டும். அப்படித்தானே? இன்னைக்கு நிறைய பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களை கவனிக்கணும். அது முடிஞ்சோட ரவுண்ட்ஸ் போகணும். இப்ப எனக்கு இதான் முக்கியம். ஓஹோ, உங்களுக்கு பொண்ணு முக்கியம் இல்ல, குடும்பம் முக்கியம் இல்ல, பேஷன்ஸ் தான் முக்கியமா? நீங்க அவங்களே கட்டிக்கிட்டு அழுங்க. யோ, நீ வர கட்டிக்கிட்டு அழியா. டாக்டர். ஓஹோ, பாவம். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது போவே. அடாடாடா, இவ்வளவு நல்ல சங்கீத ஞானத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் சும்மா வந்த. அப்பா, இந்த குடும்பத்து மேல யாருக்காவது கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? இல்ல இருக்காங்கிற பொண்ணோட அப்ப அவர்கிட்ட போய் பொண்ணை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு, போய் ஜாமீன்ல கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னா அவருக்கு நோயாளிங்க தான் முக்கியமா, குடும்பமே முக்கியம் இல்லையா? அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? நீ தானே விரும்பி கல்யாணம் பண்ண. அப்பா, நீ விரும்பலையா? சும்மா இருங்க. இங்க மட்டும் என்ன வருது? வந்தா உங்க பாட்டுக்கு பாடிட்டு இருக்கீங்களா? சோதனை மேல் சோதனை. அது என்ன பெரிய டிஎம் சௌந்தரராஜன் நினைப்பு? ஏண்டா ஜால்ராவா போடுற? கொண்டு போடுவேன் கொண்டு. சும்மா வந்ததுமா பாடிக்கிட்டு இருந்தேன். சும்மா இருங்க. ஐயோ, கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்குதுன்னு தெரிஞ்சா யாராவது பொண்ணு கேட்டு வருவாங்களா? கடவுளே,
எல்லாம் என் தலையெழுத்து தலையெழுத்து. இதுவே ஏதாவது பேப்பர்காரங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகுறது? ஐயோ, கண்டபடி எழுதி போடுவானுங்களே. ஆமா, ஐயோ, ஆமா. எனக்கு இது திடீர்னு கேட்டாலும் கேட்கும். கேட்க மாட்டேன், கேட்கவே மாட்டேன். இனிமே இந்த வீட்ல இருந்து பச்சை தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேன். காஃபி குடிங்கம்மா. கிண்டலா பண்ற? கொன்னு போடுவேன், கொன்னு. யாராவது மேல வந்தீங்க காலை வெட்டி கையிலேயே கொடுத்து போடுவேன். நாங்க வரல. என்ன விட பேஷன்ஸ் தான் முக்கியமா? இருக்கட்டும் இருக்கட்டும், எனக்கு கோவம் வந்துச்சு, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வரட்டும், நான் பேசிக்கிறேன். எங்க? இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணாரு தெரியுமாப்பா? என்ன பண்ணாரு? காலையில இருந்து என்ன இங்க உட்கார வச்சுட்டு ஒரு கப் காபி கூட குடுக்கலப்பா. காபி குடுக்கறேங்கிறதுக்காக அழுவறியா, இங்க வந்ததுக்காக அழுவறியா? ரெண்டுக்கும் தான்ப்பா. ரெண்டுக்கும் நீ அழக்கூடாது. வா. I am Dr. Satyamurthy. I am Inspector Venkatesh. Glad to meet you. But I am not. Well said, Dad. செம்ம நோஸ்கட். ஆபீசர், ஒருத்தரை கைது பண்றதுக்கு முன்னால அவங்க யாரு, அவங்க பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்னா, அவங்க யோகியதைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கைது பண்ணணும். சார், நான் கவனிக்கிறது குற்றத்தை தான், குற்றவாளியோட சுற்றத்தையோ செல்வாக்கையோ இல்லை. என்ன காரணத்துக்காக காலையில இருந்து அவளை கொண்டாந்து உட்கார வச்சிருக்கீங்க? இங்க நடக்கிற சர்வாதிகார ஆட்சியில ஜனநாயக ஆட்சி. யூ ஆர் கரெக்ட் சார். அதனாலதான் உங்க பொண்ணு ரொம்ப சேஃபா சௌகரியமா இங்க அவன் என்ன உட்கார்ந்து தப்பு பண்ணா? பொது இடத்துல குழப்பத்தை உண்டாக்குனாங்க, போலீஸ் அவமானப்படுத்தினாங்க. சார், நான் செய்தது உங்களுக்கு கோபத்தை உண்டாக்கலாம், உங்க செல்வாக்க பயன்படுத்தி என்ன நீங்க தண்ணி இல்லாத காட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணலாம். ஆனா அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். டியூட்டி இஸ் காட், சின்சியாரிட்டி இஸ் தி கிரேட்டஸ்ட் திங் இன் தி வேர்ல்ட். Very good, my dear boy. I appreciate you. You are correct. கடமைதான் கடவுள். நான் சும்மா உன்னை டெஸ்ட் பண்றதுக்கு அப்படி ஆக்ட் பண்ணேன். ஐம் சாரி. சார், நீங்க டாக்டரா இல்ல ஆக்டரா? ஆக்டரா? ஆக்டிங்க பத்தி எனக்கு ஒரு மண்ணாங்கட்டி கூட தெரியாதுப்பா. நான் ஒரு சாதாரண ஆளு. எங்க கையெழுத்து போன்னு சொல்லு. கமான் சார். மிஸ்டர் வெங்கடேஷ். எஸ் சார். என் பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் செல்லம் கொடுத்து நான் கெடுத்துட்டேன். பேசாம நீ அவளை உள்ளே தள்ளிடு. என்ன சொல்றீங்க? ஒண்ணு நம்ம அடுத்ததுல வந்து ஐஸ்கிரீம் கொடுக்க சொல்லலாம். தாத்தா, அப்பா வராங்க. அடே, ஏமா மாடுவீங்க? அதான் அருணாவை கூட்டிட்டு வந்துட்டேன். ஆமா தாத்தா, நான் தான் வந்துட்டேனே. உனக்காகவா நான் அழுவுறேன்? நீதான் எந்த ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்துருவேன்னு எனக்கு தெரியுமே. மகளுக்காக அழுவுறேன். ஏன் மாப்பிள்ள, உங்களுக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன்? என் மகளை ஏன் இப்படி கண்கலங்க வைக்கிறீங்க? ஏமாமா, ஜானகிக்கு என்னாச்சு? 3 மணி நேரம் ஆச்சு. மாடி ரூமுக்குள்ள போய் கதவை தாப்பா போட்டுக்கிட்டு நான் எவ்வளவு கெஞ்சியும் திறக்க மாட்டேன்றா மாப்பிள்ள. ஜானகி, ஜானகி, அருணாவை கூட்டிட்டு வந்து கதவை தர. ஜானகி, என் முட்டாள், கதவை தர. தெரங்கம்மா. பாவம், காலையில இருந்து என் மக காப்பி கூட சாப்பிடல. ஐயா, சத்தத்தையே காணமே. ஒருவேளை அம்மா உள்ள தூக்கு மாட்டிட்டு தொங்குறாங்களோ? அறிவு கெட்டவனே, நானே நொந்து போயிருக்கேன். கெட்ட வார்த்தை எல்லாம் பேசாதடா. தூக்க மாட்டேங்கிறதாவது அவளுக்கு அவ்வளவு தைரியம் அது. இப்ப பாருங்க, கொஞ்ச நாளில் அவளை வெளியே வரவழைக்கிறேன். பசங்களா, ஐயோ, உங்க அம்மா வெக்கமா வராடி. தாங்கடி, தாங்கடி. ஐயோ, உருக்க போறா. போன மச்சி திரும்பி வந்தா பூமலத்தோட. அடிய சாக்காத்தி, சாக்காத்தி. அக்கா, நான் கை குழந்தையா இருக்கும் போதே நம்ம அப்பா அம்மா இறந்துட்டாங்க. இந்த சமுதாயத்துல நீங்க தனியா நின்னு உங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணி என்ன நீங்க வளர்க்கறதுக்காக பட்ட கஷ்டங்களை சொல்ல முடியாது. எனக்கு அப்பா அம்மா தெய்வம் எல்லாமே நீங்க. அப்படிப்பட்ட உங்களை யாரோ மர்மமா கொலை செய்துட்டாங்க. அவங்களை கண்டுபிடிச்சு தூக்கல தொங்க விடுறதுக்காக தான் நான் இந்த போலீஸ் உத்தியோகத்துல சேர்ந்தேன். அவங்களை கண்டுபிடிக்காம விட மாட்டேன், கண்டுபிடிக்காம விட மாட்டேன், கண்டுபிடிக்காம விட மாட்டேன்.